அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வகதாலிக மக்கன்னா லியூசுஃப ஃபில் அர்தி யதபவ்வஉ மின்ஹா ஹைசு யஷா நுஸீபு பிரஹ்மத்தினா மன் நஷா வலா நுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன் வல அஜ்ருல் ஆখিরাতি கைருன் லில்லதீன ஆமனூ வ கானூ யத்தகூன். ஆமன்னா பில்லாஹ் ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அதீம். யூசுப் நபிக்கு மிஸ்ர் பிரதேசத்தில் எங்கு வேண்டுமானாலும் தங்கிக் கொள்ளலாம் என்கிற வசதி வாய்ப்பை நாம் ஏற்படுத்தினோம். அவ்வாறு அவர் தங்கிக் கொள்கிறார். நாம் நாடியவருக்கு நம்முடைய ரஹ்மத்தை அடைய செய்கிறோம். நல்லவர்களுக்கான அந்த நற்கூலியை நாம் வீணாக்கி விட மாட்டோம். மறுமையிலே கிடைக்கிற அந்த நற்கூலி சன்மானம் இருக்கிறதே, அது நல் விசுவாசிகளுக்கு, இறையச்சம் உள்ளவர்களுக்கு அது மேலானதாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேற்றைய வசனங்களிலே இன்றும் அதை இடம்பெற செய்திருக்கிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய மிக பெரும் கிருபையினால சிறைக்கூடத்திலிருந்து விடுதலையாகி அன்றைய மன்னர் ரய்யான் இப்னு வலீதனுடைய அரவணைப்பிலே வருகிறார்கள். ஓராண்டு காலம் தம்மோடு இருக்கும்படி பணிக்கிறார். அரசாங்க அலுவல்களை நீங்கள் நல்ல முறையிலே தெரிந்து கொள்ள வேண்டும், நாட்டு நடப்புகளை நல்ல முறையிலே புரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதற்காக அந்த நேரத்தில் தான் அல்லாஹுடைய நாட்டம். அசீஸ் இறந்து போகிறார். ரய்யான் இப்னு வலீதுக்கு மிக நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்தவர், நல்ல அந்தஸ்திலே இருந்தவர், ஒரு நல்ல மனிதர். அவர் இறந்து போகிறார். ஏற்கனவே அவருடைய மனைவினால்தான், சுலேஹா அம்மையார் அவர்கள் மூலமாகத்தான் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். அந்த சோதனையிலே அவர்கள் வெற்றி பெற்று விட்டார். அல்லாஹுடைய நாட்டம். ரய்யான் இப்னு வலீத் என்கின்ற அந்த மாமன்னர் நாட்டில் நடந்த எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டிருந்தவர். அவரே என்ன செய்கிறார், அசீஸினுடைய மனைவியை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மனம் முடித்து கொடுக்கிறார், திருமணம் செய்விக்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை மனதார ஏற்றுக்கொள்கிறார்கள். இனிய தம்பதிகளாக அவர்கள் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு அஃப்ராயிம், மன்ஷா என்கிற 2 ஆண் மக்களும் பிறக்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய அருமை மனைவியை பார்த்து சொன்னார்கள், ஏற்கனவே நீங்கள் என்னை விரும்பினீர்களே, அதை விட இதுதான் மேலானது என்று சொன்னார்கள். முறையாக நாம் இப்போது திருமணம் முடித்து தம்பதியினராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இதுதான் மிக மேலான ஒரு விஷயம், சிறப்பான ஒரு விஷயம், ஆகுமான ஒரு விஷயம் என்று சொன்னார்கள். சுலேஹா அம்மா அவர்கள் பரவசித்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள். அதே சமயத்திலே சுலேஹா அம்மா அவர்கள் இறை நேசம் பெற்றவராக ஆகிவிட்டார்கள். இறையருள் என்கிற இன்பத்திலே அவர்கள் திளைக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு நேரம் இருந்தது, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகை பார்த்து மயங்கி கனவுலகிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் இப்போது உலக பற்றற்றவராக திகழ்ந்தார்கள். அல்லாஹ் எப்படி மாற்றுகிறான் பாருங்கள். இதெல்லாம் அதிசயத்திலும் அதிசயமாக இருக்கிறது. யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே சொன்னார்கள், உங்கள் மூலமாக அல்லாஹ் எனக்கு இறைநேசத்தை தந்தான். இறையருள் என்கிற இன்பத்திலே நான் இப்போது திளைத்திருக்கிறேன். எனக்கு உலகத்திலே எல்லாமே சாதாரணமாக தெரிகிறது. வல்ல அல்லாஹ் இறைவன் மட்டும்தான் என் கண் முன்னே நின்று கொண்டிருக்கிறான் என்று அவர்கள் உலக பற்றற்றவராக ஆகிவிட்டார் என்று அவருடைய வரலாற்றிலே நாம் பார்ப்போம். இதை தாண்டி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த நிர்வாக பொறுப்பை ஏற்கிறார்கள். 7 ஆண்டு காலம் மிக அருமையான முறையிலே மழை பொழிகிறது. நாடு சுபிட்சமாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் விவசாயம் வளம் மிக்கதாக இருக்கிறது, செழிப்பு மிக்கதாக இருக்கிறது. நேற்று நாம் வாசித்த அந்த வசனத்திலே நமக்கு ஒரு கேள்வி எழலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதவியை கேட்டு பெற்றார்களே, அது நல்லதா? மன்னனிடத்திலே அவர்கள் கேட்டார்கள், இஜஅல்னி அலா ஹஸாயினில் அர்த், இந்த பூமியினுடைய கருவூலங்களுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், என்னை நீங்கள் பொறுப்பாளராக நியமனம் பண்ணுங்கள், நான் ஒரு சிறந்த பாதுகாவலனாக இருப்பேன் மற்றும் இது பற்றி எல்லா நாலேஜும் எனக்கு இருக்கிறது என்று சொன்னார்கள்.
இதிலிருந்து கேள்வி நமக்கு தோன்றுவது என்னவென்றால், பதவியை நாம் கேட்டு பெறலாமா என்று. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனசிலே அல்லாஹ் தான் இந்த சிந்தனையை உதிக்க செய்கிறான். காரணம், அந்த நேரத்தில் அந்த பொறுப்பை ஏற்பதற்கு தகுதி படைத்தவர் யாருமே இல்லை, பேணுதல் மிக்கவர் யாருமே இல்லை. இந்த நிலையில் தான் பேணுதல் மிக்கவர் யாரும் இல்லாத போது, இரையச்சம் உள்ளவர் யாரும் இல்லாத போது, ஒரு பொறுப்பை ஏற்றால் அந்த பொறுப்பை சரிவர நிறைவேற்ற மாட்டார் என்கிற நிலைமையில, நீங்கள் இந்த பொறுப்பை என்னிடத்திலே தாருங்கள், நான் அல்லாஹ்வை பயந்து ஒரு பரிசுத்த இதயத்தோடு நான் செயல்படுவேன் என்று கேட்பதிலே தவறொன்றும் இல்லை என்று தப்சீர்களிலே குறிப்பிடுகிறார். எனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அந்த மன்னனுக்கும் நம்பிக்கை இருந்தது, நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை இருந்தது. இவர்கள் ஒரு பரிசுத்தமான மனிதர் மட்டுமல்ல, ஒரு இறை தூதர் தீர்க்க தரிசனத்தோடு செயல்படுகிறார். எனவே நிச்சயமாக தம்முடைய அந்த நிதித்துறை அந்த பொறுப்பை நல்ல முறையில கவனிப்பார் என்கின்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு பொறுப்பை ஏற்றால் அந்த பொறுப்பை நம்மால் சரியான முறையில் நிறைவேற்ற முடியாது என்கிற ஒரு சூழ்நிலையில கண்டிப்பாக நாம் அந்த பதவியை கேட்கவே கூடாது. அது நமக்கு மிகப்பெரிய சோதனையாக ஆகிவிடும் என்பதையும் இந்த ஆயத்திற்கு கீழே ஒரு விளக்க உரையாக தருகிறார். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனக்கு ஒரு கவர்னர் பதவி வேண்டும் என்று கேட்கிறார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மிகவும் நல்ல மனிதர். அபூதர் கிஃபாரி என்கிற ஒரு சத்திய சஹாபி. அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் ஒரு நல்ல மனிதர், ஆனால் நிர்வாக பொறுப்பு என்பது உங்களுக்கு தகுமானது அல்ல. நிர்வாக பொறுப்பை இப்போது நீங்கள் கேட்டு பெற்று அது உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டால் அது உங்கள் மீதே சாட்டப்பட்டுவிடும். அந்த சுமையை நீங்கள் தான் தாங்க வேண்டிய நிலை உண்டாகும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் கிஃபாரியை பார்த்து பேசுகிறார்கள். அதே சமயத்தில் நீங்கள் அந்த பதவியை கேட்டு பெறாமல் மக்கள் உங்களை அங்கீகரித்து அந்த பொறுப்பு தரப்படுமானால் அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நீங்கள் இந்த இமாரத்தை கேட்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். இமாரத் என்றால் தலைமை பதவி என்பது பொருளாகும். இந்த பொறுப்பை தாங்கள் கேட்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அதே சமயத்தில் தகுதி மிக்கவர்கள் பொறுப்புக்கு வந்தாக வேண்டும். அதன் அடிப்படையில் தான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவுக்கு பின்னாலே, அவருடைய மறைவுக்கு பின்னாலே 4 குலஃபாக்கள் வரிசையாக பொறுப்பேற்றார்கள், தகுதி மிக்கவர்களாக இருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு கத்தாப், உஸ்மான் இப்னு அஃபான், அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களெல்லாம் வரிசையாக பொறுப்பேற்கிறார்கள். அந்த ஹிலாஃபத்து பொறுப்புக்கு முழுக்க முழுக்க தகுதி படைத்தவர்களாக இருந்தார்கள். தகுதி படைத்தவர்களிடத்தில் மக்கள் அந்த பொறுப்புகளை ஒப்படைத்தார்கள். இரையச்சம் உள்ளவர்கள், பேணுதல் மிக்கவர்கள், நிர்வாக பொறுப்பை மிக செம்மையாக செய்யக்கூடியவர்கள். அதற்கு பின்னால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்களெல்லாம் மிக சிறப்பான முறையில் அந்த நிர்வாக பொறுப்புகளை பார்த்தார்கள். அவர்கள் ஏற்றிருந்த அந்த பொறுப்பிலே ஒரு சுயநலத்தோடு செயல்படாமல் ஒரு பொது நலத்தோடு நாட்டு மக்கள் நன்மைக்காக நலன்களுக்காக அவர்கள் அரும்பாடுபட்டார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். எனவே தகுதி மிக்கவர்கள் பொறுப்புக்கு வருவதில் எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது. மார்க்கும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறது. இதன் அடிப்படையில் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பொறுப்பை இருக்கிறார். ஒரு விஷயத்தை நாம் நன்கு கவனித்து பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவருடைய அந்தஸ்தை எப்படி உயர்த்துகிறான் பாருங்கள். ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆரம்ப காலகட்டம் என்ன? ஒரு பாழும் கிணற்றிலே அவர்கள் தள்ளப்பட்டார். பாழும் கிணற்றிலே தள்ளப்பட்டார். முதல் சோதனை, பெரும் சோதனை, சின்ன வயது. அதற்கு பின்பு அவர்கள் மிஸ்ரிலே ஒரு பஜாரில் விற்கப்பட்டு ஒரு பெண்ணினால் அவர்களுக்கு சோதனை ஏற்படுகிறது. ஜுலைஹா அம்மையார் மூலமாக அவர்களுக்கு சோதனை ஏற்படுகிறது. அந்த சோதனையிலையும் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், வென்று விட்டார்கள். அடுத்து சிறை கூட வாசம், சிறை வாசம் இருக்கிறது. அது அவர்களுக்கு மிகப்பெரிய சோதனையாக அமைந்திருந்தது. காரணம், அங்கே அவர்களுக்கு எந்த ஆதரவும் இல்லை, எந்த ஒரு நல்லுதவியும் கிடையாது. 4 சுவர்களுக்கு மத்தியிலே தவித்து கொண்டிருந்தார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். வரலாற்றில் அப்படித்தான் நாம் பார்க்கிறோம். இந்த நிலைமைகள் எல்லாம் மாறி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தில் கொண்டு வந்து சேர்க்கிறான் பாருங்கள். இதுதான் இறைவன், இதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்.
தான் நாடியவருக்கு அந்தஸ்தை தருகிறான், தான் நாடியவரிடமிருந்து அந்தஸ்தை இழக்க செய்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃபிலே பேசுகிறான் அல்லவா. அது அப்படியே நிதர்சனமாக ஆகிறது. துஇஸ்ஸு மன்தஷா வ துதில்லு மன்தஷா. யா அல்லாஹ், நீ நாடியவர் அவரை நீ கண்ணியப்படுத்துகிறாய், நீ நாடியவரிடமிருந்து நீ கண்ணியத்தை இழக்க செய்கிறாயே. ஆட்சியாளர்கள் எல்லோரும் தொடர்ந்து வாழ்நாள் பூராவும் அவர்கள் ஆட்சியில இருப்பது கிடையாது. குறிப்பிட்ட காலம் இருப்பார்கள். பின்பு நாமும் பார்த்து விட்டோம், எத்தனையோ பேர் நீண்ட நெடிய காலம் ஆட்சி செய்யக்கூடியவர்கள் எல்லாம் சில ஆண்டுகள் பதவி இழப்பதை நாம் பார்க்கிறோமா இல்லையா? இங்கே இறைவன் வேலை செய்கிறான். இந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். நமக்கு மதிப்பு மரியாதை தருவது அல்லாஹ் தான். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் அன்பான பெருமக்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த ஆரம்ப காலகட்டத்தோடு நாம் ஒப்பு நோக்கி பார்க்கிற போது இப்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இல்லாமல் எதுவும் இல்லை என்கிற நிலைமை அல்லாஹ் உருவாக்குகிறான். அந்த நாட்டு மக்களே அவர்களை தேடி வருகிறார்கள். மிஸ்ர் பிரதேசத்துல ஒரு நாகரிக தொட்டில் என்பார்கள். மிஸ்ர் பிரதேசம் நம் நீண்ட நிலப்பரப்பு உடையது, வளம் கொளிக்கின்ற ஒரு நாடு. அந்த நாட்டிலே ஒரு உணவுத்துறை அமைச்சராக அல்லாஹ் அவர்கள் நியமனம் பண்ணி அவர்களுக்கு அந்தஸ்தை வழங்குகிறான் என்பது மட்டுமல்ல அன்பான பெருமக்களே, அந்த பஞ்சம் அந்த 7 ஆண்டுகள் செழிப்பாக இருந்தன. அதற்கு பின் பஞ்சகாலம் வந்துவிட்டது. 7 ஆண்டுகள் பஞ்சகாலம் வந்துவிட்டது. நாட்டு மக்கள் அவர்களை தேடி வருகிறார்கள். மட்டுமல்ல, இதோ நாம் கடைசி முடிவுக்கு வருகிறோம். வெளி பிரதேசங்களுக்கும் அந்த பஞ்சம் பரவுகிறது. அந்த பஞ்ச நிவாரணம் கேட்டு அவருடைய அன்பு சகோதரர்கள் யூசுப் நபியை தேடி வருகிறார்கள். கன்னான் என்கிற அந்த பிரதேசத்திலும் தேடி வருகிறார்கள். பல ஆண்டுகளுக்கு பின்னால் எந்த அன்பு சகோதரர்களால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்களோ, துன்புறுத்தப்பட்டார்களோ, வீட்டை விட்டும் துரத்தப்பட்டார்களோ, அந்த சகோதரர்களே பல்லாண்டுகளுக்கு பின்னாலே பஞ்சப்படி கேட்டு யூசுப் நபியை தேடி வருகிறார்கள். இது அடுத்த வசனம் அதைத்தான் பேச போகிறது. அடுத்த வசனம் வஜா இஹ்வத்து யூசுஃப தஹலு அலை. எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படுகிறது பாருங்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் வருகிறார்கள். ஆனால் யூசுப் நபி தங்களை அடையாளம் காண்பிக்கவில்லை. அவர்கள் அழகான ஒரு கிரீடம் அணிந்திருக்கிறார்கள். அவருடைய ட்ரெஸ் எல்லாம் பார்ப்பதற்கு ஒரு உன்னதமான ட்ரெஸ்ஸாக இருக்கிறது. சகோதரர்களாலும் தம்முடைய அன்பு சகோதரரை புரிந்து கொள்ள முடியவில்லை. புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் அவர்கள் பஞ்ச நிவாரண பொருள் கேட்டு வருகிறார்கள் என்பது அடுத்த வசனங்களுடைய தொடர்ச்சியா இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த நாட்களிலே பார்ப்போம். மொத்தத்திலே பார்க்கிற போது இரண்டு விஷயம்தான். இந்த உலகத்திலே நாம் இறையச்சத்தோடு வாழ்ந்தோம் என்றால் அல்லாஹ் நம்முடைய அந்தஸ்துகளை உயர்த்துவான். மட்டுமல்ல, அதை தாண்டி இதோ இந்த ஆயத்தை நிறைவு செய்யணும். வல அஜ்ருல் ஆகிரத்தி கைரும், மறுமையிலே உங்களுக்கு பிரமாதமான சன்மானங்கள் இருக்கிறது. அந்த சன்மானங்கள் யாருக்கு கிடைக்கும் என்று கேட்டால், நல் விசுவாசம் கொண்டு, ஈமான் கொண்டு, வக்கானு எத்தக்கும், தக்குவாவோடு வாழ்ந்தால்தான் இங்கும் நாம் நன்றாக இருப்போம், மறுமையிலும் நன்றாக இருப்போம் என்கிறது சுபசோபான செய்தியை நாம் பெற்றுக்கொள்வோமாக. இது போன்ற நல்ல ஒரு வாய்ப்புகளையும் அந்தஸ்துகளையும் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் சந்ததிகளுக்கும் தந்தர் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.